நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடர்ச்சியாக நவம்பர் மாதங்களில் நம்ம குருதிக்கொடை கொடுப்போம். நவம்பர் 26, 27 தலைவர் பிறந்த நாள் மாவீரர் நாளை முன்னிட்டு 14 வருஷமாக இங்கே திருவிழாங்காடு பகுதியில் தொடர்ச்சியாக நம்ம குருதிக்கொடை முகாம்களை நடத்திட்டு வரோம். இந்த முறை நம்ம வந்து அனுமதி வாங்கி காவல்துறை இங்கே இருக்க மருத்துவமனை எல்லாருக்கும் அனுமதி வாங்கி முறையாக எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணி பொதுமக்களை வர வச்சு ரத்த தானம் கொடுக்குற நேரத்தில் நேற்று இரவு வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க வந்து தடுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் யாரோ ஒரு அரசியல் பிரமுகர் வந்து திமுக சேர்ந்த அரசியல் பிரமுகர் ஏதோ மனு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அது என்ன மனு, எந்த அரசியல் பிரமுகர் அவர் அப்படின்னு கேட்டால் எந்த பதிலும் இந்த அதிகாரிகள் இருந்து இல்லை. காலையில் 8 மணிக்கு தொடங்கின பேச்சுவார்த்தை 11 மணி வரைக்கும் நடக்குது. எதுக்குன்னா ஒரு ரத்தம் கொடுக்கறதுக்காக. இங்கே நடக்கிற இந்த அரசு எதுலெல்லாம் அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமே இதுதான். அரசு மருத்துவமனையிலேருந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரத்துக்கு 2 பேரை கூப்பிட்டு எங்களுக்கு ரத்தம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து காலையிலேருந்து ஏறக்குறைய ஒரு 100 பேர் வந்துட்டு ரத்தம் கொடுக்காம போயிட்டாங்க. அப்போ 100 யூனிட்ல ரத்தத்தை இந்த அரசியல்வாதிகள் வாங்கிடுவாங்களா? 100 பேரோட உயிரை இவங்க காப்பாற்றிடுவாங்களா? இது வந்து மனித தன்மையே இல்லாமல் ஒரு மனித விரோதமான ஒரு செயல். ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு விஷயத்தை கூட தடை செஞ்சு அதில் அரசியல் பண்ணுறதுங்கிறது திமுகவால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அது ஒரு கேடுகெட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இருக்க எல்லாருமே அந்த புத்திக்கு போயிட்டாங்க. இப்போ மக்களுக்கு எது தேவையோ, மக்கள் உயிரை காப்பாற்ற ஒரு ரத்த தான முகாமே தடுக்கிறாங்கன்னா இவங்க எந்த வேலையை பார்ப்பாங்கன்னு பாருங்க. கடைசி வரைக்கும் காசு கொடுத்து இந்த மக்களை விலைக்கு வாங்கி அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு இவங்க நினைக்கிறோம். ஆனால் இந்த முறை அது கட்டாயம் 26 தேர்தலில் ஒழிப்போம். இந்த ரத்த தான முகாம் நடக்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல நின்று போராடுவோம். யார் அதை தடுத்தா, அதுக்கு யார் அந்த மனு கொடுத்தா, என்ன குற்றச்சாட்டு, எதுக்காக ரத்த தான முகாம் தடுக்கணும், இந்த காரணம் தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போகிறதா இல்லை. அதுக்காக எந்த விதமான போராட்டத்தையும் கையில் எடுக்கப்படும். எல்லா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டுருக்கோம். இந்த இடத்துல கட்டாயம் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். இந்த மாதிரியான அதிகாரிகள் இப்படிலாம் வேலை செஞ்சா இவங்க மக்களை காப்பாற்ற மாட்டான். இவனே இப்போ குழி தோண்டி எங்கேயாவது புதைச்சிட்டு போயிடுவான். அதிகாரியை காலையிலேருந்து கூப்பிட்டு இருக்கோம். ஒரே ஒரு போன் கூட எடுக்கல. காலையிலேருந்து வெயிட்டிங்லேயே போது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு அதிகாரி? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? பிரகலாதன் பேரு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? இங்க வந்து நின்று போராடிய ரத்தம் கொடுப்பாங்கன்னா எந்த நாட்டிலேயாவது எந்த இடத்துலயாவது இந்த அநியாயம் நடக்குமா? போராடி ரத்தம் கொடுக்க எவனா போராடி இருக்கானா? ரத்தம் கேட்டு போராடுறாங்க எல்லாரும். எல்லாத்துலயும் ரத்தம் கிடைக்காம உயிரெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ரத்தம் கொடுக்கறதுக்காக வந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளவு கேவலமான ஆட்சி நடக்குது. நேற்று ஐயா மாசுவை டேக் பண்ணி, ஐயா ஸ்டாலினை டேக் பண்ணி ட்விட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி திருவிழாங்காட்டில் ஒரு சிக்கல் நடக்குது. நேற்று இரவு 10:30 மணிக்கு அவங்க தெரிவிக்கும் போதே ட்விட்டர்ல டேக் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்விட் போட்டிருக்கோம். எங்க இளைஞர் பாசறை மாநில பொறுப்பாளர் இருமூல கார்த்தி வந்து அந்த ட்விட்டை போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அவங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? எல்லாத்துக்கும் பார்த்து பதில் கொடுக்குறாருல மாசு, ஏன் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டாரா? கஞ்சா விற்கிறதுக்கு அனுமதி இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து நீங்க இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? நேற்று இரவு ஒருத்தர் மனு கொடுத்தாருன்னு இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியை ரத்து பண்ற நீங்க எவ்வளவு மனு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு? கஞ்சாக்கு எதிராக, போதைக்கு எதிராக, போதை பொருள் ஒரு கடையில வித்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் எதிராக எவ்வளவு மனு கொடுத்துருக்காங்க? எதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? ரத்தம் கொடுக்கறதுக்கு தான் நடவடிக்கை எடுப்பீங்களா? இதுக்குதான் இந்த ஆட்சி அதிகாரமா? இதுக்குதான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம். திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். அதானே இந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாததுனால உங்க திமிர ஆட்டங்கள் இதே போய்கிட்டே இருக்கும். வரும்போது இந்த அதிகாரி யாருன்னு நாங்க எடுத்து வைக்க மாட்டோமா? எங்களுக்கு அதிகாரம் வராதா? அன்னைக்கு தெரியும். அவர் நிலைமை அன்னைக்கு தெரியும். இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள் எல்லாம் அதிகாரியாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு தெரியும். இப்போ யாருன்னு இப்போ ஆளை பார்க்கலான்னு வர சொன்னா வரவும் மாட்டாரு. அதனால இங்க வந்து இதுக்கான விடை தெரியற வரைக்கும் நாங்க இந்த கணக்கில் நின்று போராடும். எதுக்காக இந்த ரத்தம் கொடுக்கக்கூடாது, எதுக்கு தடுக்கிறாங்கன்னு தெரியற வரைக்கும் இங்க நின்று போராடும். பிரகலாதன் இங்க வரணும். யார் தடுக்கிறாரோ அந்த பிஎம் பிரகலாதன் வந்து இங்க வரணும். நாம் தமிழர்.